அத்தியாயம் 47. விராடனின் பிரமை. திரிகர்த்தாபதையான சுசர்மனை வென்ற விராடன் தன் படை பரிவாரங்களோடு நகருக்கு திரும்பினான். நகர மக்கள் அனைவரும் அவனை எதிர்கொண்டு வாழ்த்தி வரவேற்றனர். அந்தப்புரத்திற்குள் சென்ற விராடன் தன் மகன் உத்தரனை காணாது உத்தரன் எங்கே என்று வினவினான். அதற்கு அங்கிருந்த அரச மகளிர் அவன் கௌரவர் படையுடன் போரிட்டு வென்றிட சென்றுள்ளான் என்று மிகுந்த உற்சாகத்துடன் கூறினர். அதை கேட்டதும் மன்னன் விராடன் திடுக்கிட்டு என்ன நடந்தது என விசாரித்தான். முழு விபரமும் அறிந்த விராடனின் பயம் அதிகமானது. என்ன காரியம் செய்துவிட்டான் என் மகன்? நபுன்சகன் ஒருவனை நம்பி எவ்வளவு ஆபத்தான காரியத்தில் இறங்கிவிட்டானே. எனது அருமை புதல்வன் இந்நேரம் போரில் இறந்திருப்பான், சந்தேகமே இல்லை என்று கூறிய விராடன் கவலையில் மூழ்கினான். பின் ஒருவாறு தேறிய விராடன் தன் அமைச்சர்களை அழைத்து, படைகள் திரளட்டும், போர்க்களத்தில் என் மகன் உயிருடன் இருந்தானானால் சென்று அவனை எவ்வாறாவது காப்பாற்றிக் கொண்டு திரும்புங்கள் என்று உத்தரவிட்டான். அது மட்டுமல்லாது உத்தரனின் கதி என்னவாயிற்று என அறிந்து வரவேண்டி முதலில் ஒற்றர்களையும் அனுப்பி வைத்தான். அப்போது கங்கராக இருந்த தருமர் விராடனிடம், அரசே, இளவரசரை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். பிரகுன்கலை அல்லவா சாரதியாக போயிருக்கிறாள். அவளை பற்றி தங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நன்கு தெரியும். அவளை சாரதியாக கொண்டு போரில் இறங்குபவனுக்கு வெற்றி நிச்சயம். சுசர்மனை தாங்கள் வென்ற செய்தி இந்நேரமும் எங்கும் எட்டியிருக்கும். கௌரவர்கள் தோல்வியுற்று நிச்சயம் ஓட்டம் பிடித்திருப்பார்கள் என்று கூறி தேற்றினார். இதற்குள் உத்தரனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அங்கு வந்து, உத்தரன் வெற்றி பெற்றான், கௌரவது படை சிதறடிக்கப்பட்டது, நம் பசுக்களும் மீட்கப்பட்டன என்று கூறி இச்செய்தியை விராடனால் நம்ப முடியவில்லை. அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. அப்போது கங்கர், அரசே, சந்தேகம் கொள்ள வேண்டாம். தூதர்கள் கூறியது உண்மையாகவே இருக்க வேண்டும். சாரதியாக பிரகுன்கலை சென்றிருப்பதால் வெற்றி பற்றி சந்தேகமில்லை. உமது மகன் வெற்றி அடைந்து விட்டதிலும் ஆச்சரியமில்லை. பிரகுன்கலைக்கு இணையாக தேவேந்திரன், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் சாரதிகளை கூட கூறிட முடியாது. இது எனக்கு நிச்சயம் தெரியும் என்றார். இதனால் பெரிந்து மகிழ்ந்த விராடன் வெற்றி செய்தியை விரைந்து வந்துரைத்த தூதவர்களுக்கு பொன்னும் மணியும் என பலவற்றை பரிசுகளாக அளித்தான். மேலும் அவன், நகரை நன்றாக அலங்கரியுங்கள். நான் சுசர்மனை வென்றது கூட பெரிய விஷயமல்ல. இளவரசன் உத்தரனின் வெற்றியே வெற்றி. அனைத்து கோயில்களிலும் இறை வழிபாடு நடந்த ஆட்களை அனுப்புங்கள். ராஜ வீதிகளில் தோரணங்களை கட்டி மங்கள இசையை வாசியுங்கள். இளம் வீரனான உத்தரனை எதிர்கொண்டு வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று மளமளவென உத்தரவுகளை பிறப்பித்தான். வெற்றி பெற்று திரும்பும் தம் குமாரன் உத்தரனை எதிர் சென்று அழைத்து வர அமைச்சர்களையும் பரிவாரங்களையும் அரச மகளிரையும் அனுப்பி வைத்த விராடன் அந்தப்புரத்திற்கு சென்றான். அங்கு இருந்த சைரந்திரியான திரௌபதியிடம், சைரந்திரி, பாய்ச்சுகளை கொண்டு வா. கங்கரே, என் மகிழ்ச்சி கட்டுக்கடுங்காமல் இருக்கிறது. என்னை அதை பொறுக்க முடியவில்லை. விளையாடுவோம், வாருங்கள் என்றான். விராடனும் கங்கரும் விளையாட அமர்ந்தனர். விளையாடும் போது, கங்கரே, பார்த்தீரா, என் புதல்வனின் சாமர்த்தியத்தை? பெரும் புகழ் பெற்ற கௌரவர் படையையே அவன் விரட்டி அடித்துள்ளான் என்றார். அதற்கு கங்கர், ஆமரசே, தங்கள் புதல்வர் பாக்கியசாலி. அப்படி இல்லாவிட்டால் தேரை சாரதியாக பிரகுன்கலை ஓட்டி இருப்பாளா? உண்மையில் இளவரசர் அதிர்ஷ்டசாலியே என்றார். அதை கேட்டதும் கோபம் கொண்ட விராடன், என்ன கங்கரே, நீர் அந்த நபுன்சகனையே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். என் மகனது வெற்றியை பற்றி நான் பேசும்போது நீர் அந்த அலியனுடைய சாமர்த்தியத்தை பெரிதாக எண்ணி உளறுகிறீரே என்று கேட்டான். அப்படி கூறலாகாது அரசே. பிரகுன்கலை சாதாரணமானவள் என எண்ண வேண்டாம். அவள் ஓட்டிய தேர் என்றுமே தோற்றதில்லை. அவள் ஓட்டும் தேரில் நின்றவனால் எதனையுமே செய்து முடிக்க முடியும் என்றார் கங்கர். இதனால் கடும் கோபம் கொண்ட விராடன், ஓய் பிராமணனே, இம்மாதிரி பேசாதே என்று கூறி ஆடிக்கொண்டிருந்த பாய்ச்சிகையை எடுத்து கங்கரின் முகத்தில் ஓங்கி அடித்தான். இதனால் கங்கரது முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் பெருகியது. இதனை கண்டதும் சைரந்திரி ஓடோடி வந்து தன் மெல்லிய உத்தரியத்தை கொண்டு அக்காயத்தை துடைத்தாள். அது இரத்தத்தால் நனைந்து போகவே அதை ஒரு பொற்கிணத்தில் எடுத்து அதில் பிழிந்தாள். கோபம் ஆறாது இருந்த விராடன் இதை பார்த்ததும், சைரந்திரி, இது என்ன வேலை? ஏன் இரத்தத்தை கிண்ணத்தில் பிழிகிறாய் என்று வினவினான். அரசே, சந்நியாசியின் இரத்தம் கீழே விழக்கூடாது.
அப்படி விழுந்தால் அந்த இரத்தத்தில் எவ்வளவு பிந்துக்கள் உள்ளனவோ அவ்வளவு வருஷங்களுக்கு தங்களது நாட்டில் மழையில்லாது போகும். அதனால்தான் உத்தரியத்தில் இருந்து இரத்தத்தை கிண்ணத்தில் பிழிந்தேன். கங்கரின் மேன்மை தங்களுக்கு தெரியாது என்றாள். அப்போது அந்த புறத்து வாயிற்காவலன் வந்து, அரசே, உத்தரனும் பிரகுன்களையும் தங்களை காண வேண்டி வாசலில் காத்து நிற்கின்றனர் என்றான். உடனே விராடன் எழுந்து பரபரப்புடன், உடனே வர சொல் என்றான். வாயிற்காவலனிடனும் கங்கர் மெல்லிய குறையில், உத்தரன் மட்டும் வரட்டும், பிரகுன்கலையை அனுப்ப வேண்டாம் என்று ரகசியமாக கூறி அனுப்பினார். இவ்வாறு அவர் கூறியதற்கு காரணமும் இருந்தது. தன் முகத்தில் உண்டான காயத்தை அர்ஜுனன் பார்த்தால் கடும் கோபம் கொள்வான். யுத்தத்தில் காயம் பட்டிருந்தால் அதனை பற்றி அவன் கவலை கொள்ள மாட்டான். ஆனால் வேறேதும் காரணமாக ஒருவன் தனக்கு செய்த அபாவத்தை அவன் பொறுத்து கொள்ள மாட்டான். விபரீதமாக ஏதும் நிகழாதிருக்கவே தருமர் அவ்வாறு வாயிற்காவலிடம் கூறி அனுப்பினார். உள்ளே உத்தரன் வந்ததும் தன் தந்தை விராடனை பணிந்து வணங்கினான். பின் அருகே இருந்த கங்கரை அவன் பணிந்து வணங்க முற்பட்ட போது அவரது முகத்தில் வழிந்து கொண்டிருந்த இரத்தப்பெருக்கை பார்த்ததும் திகைத்து போனான். அவனுக்கு கங்கர்தான் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் என்பதை அறிந்தவன் என்பதால் அவனிடம் பதட்டம் இருந்தது. தன் தந்தை விராடனிடம் உத்தரன், தந்தையே, இது என்ன விபரீதம்? இந்த மகா புருஷரை யார் அடித்து காயப்படுத்தியது என்று வினவினான். அதற்கு விராடன், என் அருமை மகனே, நீ பெற்ற வெற்றியை கேட்டு நான் பெரிதும் மகிழ்ந்து உன்னை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த போது இந்த பிராமணன் உனக்கு தேரோட்டியாக இருந்த பிரகுன்கலையை புகழ்ந்ததுடன் உன் வீரத்தையும் புகழையும் குறைவாக மதிப்பிட்டும் பேசினார். அதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு அசூயைக்காரர். அதனால்தான் அவரை நான் அடித்து விட்டேன். அதனால் என்ன இப்போது என்றான். இதை கேட்டதும் உத்தரன் மேலும் பதறியவனாய், ஐயோ தந்தையே, பெரும் பிழையை தாங்கள் செய்துவிட்டீர்கள். உடனே அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள், இல்லையேல் நம் குலம் வேரோடு அழியும் என்றான். உத்தரன் கூறியதை கேட்டு விராடன் ஒன்றும் புரியாமல் குழம்பினான். மீண்டும் உத்தரன் விராடனை வற்புறுத்தவே அவன் கங்கரான தருமரிடம் தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டினான். பின் தன் மகனை நோக்கி, மகனே உத்தரா, நீ அல்லவோ வீரன், அவ்வளவு பெரிய கௌரவர் படையை எவ்வாறு நீ வென்றாய்? நம் பசுக்கூட்டங்களை எவ்வாறு மீட்டாய்? விவரமாக நீ கூறுவதை கேட்டு நான் பெரிதும் மகிழ வேண்டும். அதனால் ஒன்று விடாமல் கூறு என்றான். அதற்கு உத்தரன், தந்தையே, நான் எந்த ஒரு பெரும் படையையும் வெல்லவில்லை. எந்த பசுக்கூட்டங்களையும் என்னால் மீட்கப்படவே இல்லை. அனைத்தையுமே ஒரு தேவகுமாரன் தான் செய்து முடித்தான். அவனவே கௌரவர் சேனையை ஓட ஓட விரட்டி அடித்தது. அவ்வீரனே நம் பசுக்களை மீட்டது. இதில் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை என்றான். அதை கேட்டதும் விராடன், எங்கே அந்த வீரன்? அவனை அழைத்திடு என புதல்வனை யமன் வாயிலிருந்து காப்பாற்றிய அவனை நான் கண்டு மகிழ வேண்டும். என் மகள் உத்தரையை அவனுக்கு மனம் முடித்து தருவேன். நான் அவனை பூஜித்திட வேண்டும் என்றான். தந்தையே, இவ்வளவும் செய்த அந்த தேவகுமாரன் உடனே மறைந்து விட்டான். ஆனாலும் இன்றோ நாளையோ அவன் வருவான் என்கிற எண்ணுகிறேன் என்றான் உத்தரன். தேவர்கோனான இந்திரனின் மகனல்லவா அர்ஜுனன்? அதனால் அவனை உத்தரன் தேவகுமாரன் என்று சொல்லியதில் தவறு ஏதும் இல்லை. அதே சமயத்தில் அர்ஜுனன் மீண்டும் பிரகுன்கலையாக உருவை மாற்றிக்கொண்டமையால் உத்தரன் அத்தேவகுமாரன் மறைந்துவிட்டான் என்று கூறியதும் சரியே. மறுநாள் விராடனின் அரசவை கூடியது. அவையில் மந்திரிகள், சேனாதிபதியர், நகர முக்கிய பிரமுகர்கள் என பலர் கூடியிருந்தனர். விராடனின் வெற்றிக்கு காரணமான கங்கர், சமையற்கார வல்லவன், பிரகுன்கலை, தந்தரிபாலன், தாமக்கிரந்தி ஆகியோரும் அவைக்கு வந்ததுடன் அரசர்களுக்கென அமைக்கப்பட்டிருந்த சிம்மாசனங்களில் அமர்ந்திருந்தனர். அரண்மனையில் குற்றவேல் செய்து கொண்டிருந்த இவர்கள் ஐவரும் மன்னரது கூற்றுப்படித்தான் இவ்வாறு துணிந்து சிம்மாசனங்களில் அமர்ந்துள்ளனர். ஆபத்து காலத்தில் அரசர்களுக்கு இவ்வாறு செய்த பேருதவியும் வீர சாகசங்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இத்தகைய வீரர்களை அரசர் கௌரவிப்பது இயல்புதான் என்று அவையோர் எண்ணினர். அப்போது விராடராஜன் வெகு கம்பீரமாக அரசவையில் நுழைந்தான். அரசர்கள் அமர வேண்டிய சிம்மாசனங்களில் அதுவரையில் குற்றவேல் செய்து கொண்டிருந்த ஐவரும் அமர்ந்திருப்பதைக் கண்டு மீண்டும் கோபம் கொண்டான். சற்று நேரம் இது பற்றி பலரும் பலவிதமாக விவாதித்தனர். பின் வேடிக்கையும் விவாதமும் போதும் என்று எண்ணிய பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை அவைக்கு வெளிப்படுத்தினர். அவர்கள் ஐவரும் பாண்டவர்களே என்பதை அறிந்ததும் அனைவரும் வியந்து மகிழ்ந்தனர். பாண்டவர்களும் திரௌபதியும் இவ்வளவு நாட்களாக
தான் அறியாதவாறு தனக்கு தொண்டு செய்து கொண்டு அரண்மனை குற்றவேலர்களாக இருந்து வந்ததையும் தனக்கும் உத்தரனுக்கும் அவர்கள் செய்திட்ட பேருபகாரங்களையும் எண்ணி எண்ணி மனம் பூரித்தான் விராடன். பின் தருமரிடம், தர்மபுத்திரரே, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கூறி அவரை தழுவி ஆனந்தமடைந்தான். தன் ராஜ்யம் முழுவதையும் தருமருக்கு கொடுத்து மீண்டும் அவரிடமிருந்து பெற்ற விராடன், என் மகள் உத்தரையை அர்ஜுனனுக்கு திருமணம் முடித்து தர நான் விரும்புகிறேன் என்றான். அதை கேட்டதும் அர்ஜுனன், இது தகாது. உத்தரை என்னிடம் நாட்டியம், கானம் ஆகியவற்றை கற்றவள் என்பதால் நான் அவளுக்கு ஆசாரியனும் தந்தையும் போன்றவன் என்று கூறி அவளை தன் மகன் அபிமன்யுவனுக்கு மனம் முடித்து மருமகளாக்கி கொள்ள சம்மதித்தான். அப்போது துரியோதனனின் தூதுவர்கள் அங்கு வந்து தருமரிடம், குந்தி தேவியாரின் புத்திரரே, மன்னர் துரியோதனன் எம்மை தங்களிடம் அனுப்பியுள்ளார். அர்ஜுனனின் அவசர செயலால் நீர் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டியவர் ஆனீர். அர்ஜுனர் 13ஆம் வருஷம் முடிவதற்குள் தெரிந்து கொள்ளப்பட்டமையால் பிரதிஜ்ஞைப்படி மீண்டும் தாங்களும் மற்றவர்களும் வனவாசம் செல்ல வேண்டியது என்று கூறினர். இதை கேட்டதும் தருமர் சிரித்து, தூதர்களே, விரைந்து சென்று துரியோதனனிடம் கூறுங்கள். பிரதிஜ்ஞைப்படி 13ஆம் வருஷம் முடிந்ததா இல்லையா என்பதை கணிதம் பயின்ற எம் பாட்டனார் பீஷ்மரிடம், ஜோதிட வல்லுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள செய்யுங்கள். 13ஆம் வருஷம் முடிந்த பின்னரே பார்த்தனின் வில்லின் நானொலி பகைவர்களை நடுக்கமுற செய்தது என்று கூறுங்கள் என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்பினார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.